அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலியெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சாரங்கபாணி பெருமாள், அதே போல் திருப்பதி பெருமாள் தரிசனம், பெருமாளை பிடிச்சிக்கணும், படுத்திருக்கணும் இல்லைனா நின்று இருக்கணும். வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கெல்லாம் சொல்லணும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தையே கேட்டுக்கொண்டு இருந்த ரிஷபராசிக்காரங்க கோவிந்த நாமாவளி இல்லைன்னா நாராயணியத்தில் 100வது பாட்டு 100வது தசாங்கம் கேட்க கேட்க நல்லா ஆகிடும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம்லாம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரெக்கவர் ஆகிடுவீங்க. ஆச்சரியமாக இருக்கும், பயப்படாதீங்க. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். பெற்றோர் பெரியோருடைய பொறு பொறுப்புகளுக்கு வருவீங்க. பரம்பரை தொழில் செய்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த கெத்து கிடைக்குமா, அதில் நீங்கள் பெரிய லெவலுக்கு அதை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுவீங்களா. சினிமா துறையினர், மீடியா துறையினர், அரசியல்வாதிகள்லாம் பெரிய ஏற்றம் பெறுவார்கள். டெக்னாலஜியில் திடீர்னு சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அல்லது மீடியா டெக்னாலஜியில் இருந்தவங்க உங்கள் கண்டுபிடிப்பு பலரால் பாராட்டப்படும். வேற்று மதத்தினரால் அதிக ஆதாயம் பெறுவீர்கள். பெற்றோர் பெரியோரோட தேகாரைக்கு மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கணும். குரு பார்வை 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பது ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன பார்த்துக்கணும், ஹெல்த்துலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் டக்குன்னு அட்மிட் ஆகி சரியாயிடணும். சரியாயிட்டால் ரொம்ப நல்லா கிடைக்கும். தைரியமாக இருங்க. மூதாதையர்கள் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தலைமுறையாக இருக்கக்கூடிய கௌரவம் கிடைக்கக்கூடிய மீட்டெடுப்பீங்க. வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கணும். பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு அதிகப்படுத்தலாம். தென் தடவிய வார்த்தை, இதமான வார்த்தை, இன்சொல் சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு ஒரு குறையும் வராது.